பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசி வருகிறேன். ஏன்னா ஒரு அருமையான சகோதரர் என்னிடத்தில் கூப்பிட்டு ஒரு காணிக்கை அனுப்பினார். ஒரு 500 ரூபாயை அனுப்பிட்டு சொன்னார், ஐயா ஒரு சின்ன காணிக்கை தான் அனுப்பியிருக்கேன், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், என்னையா சின்ன காணிக்கை? ஆண்டவர் 2 காசை கூட பெரிதாக மதிக்கிறவர். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணத்தையும் நிச்சயமாக ஆண்டவர் 1000 மடங்கு திரும்ப கொடுப்பார். என்ன காரியம் சொல்லுங்கண்ணே? ஒன்றும் இல்லை பிரதர், நான் ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு காவலுக்கு நிற்கிறவன், ஏதோ எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தில் இந்த ஊழியத்தையும் தாங்கணும்னு எனக்கு மனசுக்குள்ளே பாரம், அதுக்காக கொடுத்தேன். இது சின்ன காணிக்கை தான், பெருசாக உதவுன்னு சொல்லலை, ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஒரு ஏழை காணிக்கை கொடுக்க வந்தான். ஏன்னா காணிக்கை படிக்கிட்ட கர்த்தர் உட்காந்துருப்பார். இப்போவும் காணிக்கை செலுத்த போகிறவங்க மறந்துடாதீங்க, பாஸ்டர் பார்க்குறாரோ, பக்கத்தில் இருக்க விசுவாசி பார்க்குறானோ, அதில் சபை மூப்பர் பார்க்குறானோ, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் காண்கிறார். ஏன்னா அவர் கண்ணை படைத்தவர் காண்கிற தெய்வம். அதனால் அன்றைக்கி காணிக்கை பெட்டிக்கிட்ட உட்காந்துருந்தார். கண்களை ஏறெடுத்து பார்த்தார். நிறைய ஐஸ்வர்யவான்கள் வந்தாங்க. இருக்கிறதில் ஒன்றை உரி போடு அப்படின்னு போட்டாங்க. அவங்கள பற்றிலாம் கேட்கல. சீசர்கிட்ட கேட்டாங்க, இன்றைக்கி யாருப்பா நிறைய காணிக்கை போட்டான்னா? அவங்களுக்கு ஒரே விளங்கலை. நிறைய பேர் வந்தாங்க, யாரை கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள்லாம் தங்கள் நிறைவிலேருந்து போட்டாங்க. ஒரு ஏழை விதவை வந்தால் தெரியுமா, அவள் தன் ஜீவனத்துக்கு இருந்ததே அதுதான், அதையே கொடுத்து விட்டாள். அதனால் அவள் தான் பெரிய காணிக்கை படைத்தார். நீங்கள் ஒருவேளை சாதாரண நினச்சிக்க, நீங்கள் கொடுக்குற சின்னது, ஐயா சிறுதுருமும் பல்குத்த உதவும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. அதை விட உங்களுக்கு எனக்கு படிக்கும்போது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, திணைத்துணை நன்றி செய்யணும், அதை பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவர் என்பார். அதனால் நீங்கள் சாதாரண நினச்சிடாங்க, ஆண்டவருக்காக கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இல்லாமல் போகாது. வேதம் அழகாக சொல்லுது, மத்தேயு 10:40 தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் அழகாக எழுதியிருக்கார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை பாருங்கள், மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க, நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. யாராவது ஊழியத்துக்கு போனால் அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டவன் யாரை ஏற்றுக்கொள்றானா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்றான். அதனால தான் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிற என் பிதா, என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். ஒரு சாரி பார்த்து என்ன செய்தா, ஒரு தீர்க்கதரிசி எலியா, அவரை ஏற்றுக்கொண்டு தனக்கு இருக்கிற கொஞ்சம் 2 அடையில ஒரு சின்ன பங்கை கொடுத்தா. அவளுக்கு ஆசீர்வாதம் எவ்வளோ இருந்துச்சு? பஞ்சகாலம் தீர்ந்த வரைக்கும் அவள் எடுக்க 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 குறையாமல் அட்சய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். அது மட்டுமல்ல, ஒரு சீசன் அப்படின்னா, சீசன் என்பவர் யார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்லன்னார். அந்த சீசனுக்கு சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர். கலசம்னோட நம்ம நினைக்கிறது அளவு ஒருபடியானு, டம்ளர், ஜஸ்ட் ஒரு கப்பு, எ கப் ஆஃப் வாட்டர். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை, ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அவருக்குன்னு ஒரு பலன் இருக்கு. ஆகையினால நீங்க கொடுக்கிற காணிக்கை ஒவ்வொன்றும் விலையேற பெற்றது. அதனால் உங்கள் மனசில் நினச்சிக்காதீங்க, ஐயோ நாம் சின்னதாக கொடுத்துருக்கோம், கொஞ்சமாக கொடுத்துருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நிறையா கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை மறுபடியும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாம் காவல்ன உடனே சாதாரண வேலை, அற்பமான வேலை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, காவல் இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது.
வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் உன் வீட்டை காவாராகில். யோபு வீட்டை அப்படி வேலி அடைச்சி பாதுகாத்து வச்சிருந்தார். அப்படி இல்லைன்னா சத்துரு வந்து உடனே தொட்டிருப்பான். அவன் ஏன் தொட முடியல? கிட்ட போய் பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் காவலாக இருக்க, வேலி அடைச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு பயிர் வைக்கிறோம், அதுக்கு ஒரு வேலி இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வேலி அடைத்து காக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நல்லா மாறிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்மை காக்கிறார். உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து வைத்துக்கொண்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்துக்குவீங்களா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சோர்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இன்பம் நீங்கிடும், இருளாய் தோன்றும் என்றோ சோதனை வரும் வேளையில் சொல்லிடும் செல்வீரே, சோதனை வரும் வேளையில் சொல்லிடும் செல்வீரே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரதெல்லை காக்க வந்தோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரதெல்லை காக்க வந்தோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் தேசுவை, யாகை விட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என் இயேசுவை, யாகை விட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு வந்து கூர்ந்தா, அகல ஆழ உயரமா எவ்வளவு வந்து கூர்ந்தா, துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார்
எல்லாம் எடுத்திருப்பீங்க. எசேக்கியேல் 33 அதிகாரம் 7 வசனத்தை. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு. நல்ல கவனிங்க, 4 வார்த்தை யார் மட்டும்தான் சொல்ல முடியும்? அவர் மட்டும்தான். ஆமா, ஏன்னா யோவான் 18 அதிகாரத்திலே ஐயா அவரை பிடிக்க வருகிறார்கள். சீஷர்களோடு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அவரை பிடிக்க வராங்க. எதோட வராங்க? பட்டயத்தோட, கம்போட, தடியோட, தீவட்டி, ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது எவனாவது நான் தான் சொல்லுவானா? ஏன்னா நம்ம இன்னைக்கு பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தாலே கதவை இழுத்து பிடிக்கும். நமக்கு என்ன? எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போன்னு சுதந்திரம் தான் பாடுவோம். ஆனால் சண்டை வந்தால் கதவை பிடிக்கும். நமக்குள்ளே இருக்கிற காரியம் அதுதாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவங்க ஆயுதத்தோட, தீவட்டியோட, ஏன்னா இருட்டு நேரம், வெளிச்சம் வேணும். எனக்கு அன்பானவர்களே, அந்த வெளிச்சத்துக்காக தீவட்டி, அருவாக என்னென்ன கொண்டாந்தாங்க எழுதப்படலை. பேதுருட்டியும் பட்டயம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே வந்தவன் அந்த பட்டயத்தை விட்டானா? எனக்கு நம்ம அனுபவா பாடுவோம். பட்டயம் பயம் வந்தாலும் அதிகமான படுமனை வந்தாலும் மட்டில் வறுமைப்பட்டாலும் மனுஷரல்ல கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே, நான் செய்வதென்று இரட்சகனை மறவாதே. சீயோன் மலையே நெஞ்சே நீ கலங்காதே. வினை மேல் வினை வந்தாலோ சாதி பிள்ளை பிதுரோஜத்ருவாலோ மலையோடு கொள்ளை போனாலோ வினை மேல் வினை வந்தாலோ சாதி பிள்ளை பிதுரோஜத்ருவாலோ மலையோடு கொள்ளை போனாலோ மலையோடு கொள்ளை போனாலோ வானோயிடிந்து விட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையே இரட்சகனை மறவாதே, நான் செய்வதென்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் வந்தாலும், பயம் வந்தாலும், பாடுமனை நேரிட்டாலும், மட்டில்லா வறுமைப்பட்டாலும் நெஞ்சே கலங்காதேன்னு பாடுறோம். ஆனால் பட்டயத்தை கண்டா எத்தனை பேருக்கு பயம் இல்லை? தீவட்டி எடுத்துக்கிட்டு அவரை பிடிக்கிறதுக்கு தடியோடு, ஏன்னா அவரை எத்தனையோ இடத்துல அற்புதத்தை பார்த்தவங்க, உயிரோடு எழுப்பி கொடுத்ததை பார்த்தவங்க, அத்தனை அற்புதத்தை கண்டாலும் ஐயா அவரை எப்படியாவது வளர விடக்கூடாது, அவரை எப்படியா ஒழிச்சிடணும், அவரை பிடிச்சி சில வேத வாக்கியம் அதுதான் நிறைவேறணும், அதுக்காகத்தான் வந்தாங்க. அப்படி வரும்போது அவர் கேட்கிறார். யோவான் 18 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து அவர்கள் பிரதியுத்தரமாக,
நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்ன என்றார்கள். கேட்றாங்க? அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் யாரு? காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன் அல்லவா? எல்லாரும் வர்ற அவர் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று யோபு 5:9, 9:2 பார்க்கிறோம், 9:10 பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தனக்கு நேரிட போகிறது தெரிஞ்சுதான் இந்த கெத்சேமனே தோட்டத்துக்கு போறார். ஏன்னா பேதுருவோட சொன்னான், உமக்கு அப்படி நேரிடக்கூடாது, நானும் உங்க கூட மறிப்பேன்னா. அப்போ தான் சொன்னார், எப்போ இன்னைக்கு ராத்திரி சேவல் கூவுறதுக்குள்ள நீ என்னை எத்தனை தரம்? 3 தரம் மறுதளிப்பேன்னார். செத்தாலும் நான் உங்களோட சாவேன், உமக்கு அப்படி வரதானா. ஆனால் அந்த பேதுரு ஒரே ஒரு காரியத்தை செஞ்சார், கூட பட்டயத்தையும் தூக்கிட்டு வந்தார். ஏன்னா கெத்சேமனே தோட்டத்துக்கு வராரு, ஜெபத்துக்கு வராரு. எதுக்கு பட்டயம்? இவர் அங்கே ஜெபம் பண்ண தான் கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் இருக்காங்க, எல்லாரும் பிடிக்க வராங்க தீபட்டியோட பட்டயத்தோட. அவர் கேட்குறாரு, யாரப்பா தேடுறீங்க? யாரை தேடுறீங்க? ஏன்னா நாம் இன்றைக்கு ஆண்டவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவனை கைவிடுவார். ஏன்னா அவர் விழப்பண்ணவும் ஒத்தாசை பண்ணவும் அவரால் கூடும். அநேக நேரம் நாம் யாரை தேடுறோம்? மனிதர்களை தேடி கடைசியில் மருத்துவரை தேடி மருந்தை தேடி அப்புறம்தான் கடைசியில் போய் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானே. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது தெரிஞ்சவர். அதனால் அவங்க வர்ற நோக்கம் தெரியும், அவங்க என்ன வச்சுருக்காங்க தெரியும் எல்லாம். ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்து அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? யோவான் அதே 18ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்க. நான் வேணாம், 3 வாசிங்க. யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர். நல்ல கவனிங்க, கூட இருந்தவன் யாரு? யூதாஸ் காரியத். ஏன்னா இந்த யூதாஸ் காரியத்தை எனக்கு அன்பானுடைய நாம் அநேக நேரங்களில் யூதாஸ் காரியத்து புத்தி கொஞ்சம் மாறி போச்சு. கூடத்தான் இருந்தான், அவர் கூட இருந்தான். ஆனால் இப்போ போய் பேரம் பேசி காசுக்காக கூலி பொருத்தி யூதாஸ் காரியத்து 3ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. யூதாஸ் யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் இடத்திற்கு வந்தான். ஏன்னா நாம இன்னைக்கு பாடுறோம், உனக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை, நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. ஐயா சாத்தானம் காலில் கீழே, நாம் சாத்தானம் காலில் கீழே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் கைகூடுங்கள். உனக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சொல்லுங்க, நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. ஐயா சாத்தானம் காலின் கீழே, நம் சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் களிகூருங்கள். ஐயா, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு வாக்கு பண்ணினவருக்கு நேர ஆயுதத்தோட, தீவட்டியோட, பந்தங்களோட, பட்டயத்தோட
யார் வாரா? யூதாஸ் காரியத்துங்க. மற்றவனெல்லாம் நான் யோசிக்கலை. யூதாஸ் காரியத்து அன்றைக்கு ராப்போஜனத்திலே காட்டி கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் லூக்கா 22:15 சொன்னார், நான் உங்களோடு பந்தியை புசிக்க ஆசையாயிருந்தேன். காட்டி கொடுக்க போகிறவனும் மறுதலிக்க போகிறவனும் ஏயா அவர் அறியேன்னு தெரியாதுன்னு சொன்னவனுக்கு முன்னாடி பந்தியை புசிக்க அப்படி இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் நினைத்து கொடுக்கிறார். அப்போ தான் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். காட்டி கொடுக்க போகிற யூதாஸுங்க. நாமளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம்? யாரை தேடுறேன்னு கேட்டிருப்போமா? நீயுமாடா? ஏன்னா ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் படிச்சிருக்கோம்ல, புரூட்டஸ் கத்தி எடுத்துகிட்டு வருவான் சீசரை குத்துறதுக்கு. உடனே யூடியூப் புரூட்டஸ். எத்தனை கல்லூரியில் படிச்சிருப்போம்? நீயுமாடா? இயேசு ஒரு வார்த்தை சொல்லலை, சிநேகிதனே. அப்பவும் சிநேகித்தார். உன்னை நிந்திக்கிறவனையும் சந்திக்கிற ஒரு ஆண்டவர் ஐயா. நிந்தித்தாலும் சரி அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். கள்ளம் ஒருத்தன் நிந்திச்சான், இன்னொருத்தன் சொன்னான் அவருக்கு என்னப்பா தப்பே இல்லாமல் நாம தப்புக்குப்படி தண்டனை அனுப்பிச்சிருக்கோம், ஆனால் அவர் எந்த தப்பும் செய்யலையே. ஒருத்தன் அறிக்கையிட்டான், இவ்வளோ துணிகரமாக பேசுகிறேன், உனக்கு கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லைன்னா. உடனே சொன்னான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன கொஞ்சம் ஒரு வார்த்தை நினச்சிக்கோங்க. அடுத்த நிமிஷமே சொன்னார், எப்பா நீ திருடனாக இருக்கலாம், ஆனால் என் கூட இருப்பப்பா. கள்ளனையை விட்டுவிட யூதர்களுக்காக காவலனை குறிசறைய பாவிகள் கேட்டார். பாடுறோம்ல, அநேக நேரங்களில் நமக்கு தெரியறது இல்லைங்க. இயேசு சாதாரணமாக கேட்கல, நான் தான். யாரை தேடுகிறீர்கள்? அவரை தான் தேடுறாங்கன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். அவரை தான் கொண்டு போக போகிறாங்க, ஆக்கினைக்குள்ளா தீர்க்க போகிறாங்க, சவுக்கால் அடிக்க போகிறான், ஆணியில் வச்சு கையையும் காலையும் ஆணியில் அடிக்க போகிறான் தெரியும். யூதாஸ் காரியத்தை யார் கூடையே இருந்தவன். எனக்கு அன்பானுளே, ஒரு நாளும் மனுஷன் தேவரை என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கக்கூடாது. ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்தான். அப்போ அவர் கேட்குறார், பந்தங்களோடு தீவட்டிகளோடு. திரும்ப அந்த 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். யூதாஸ் போர்ச்சேவகர் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு தீவட்டிகளோடும் ஆயுதங்களுடன் அவ்விடத்திற்கு வந்தான். அவ்விடத்திற்கு அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தான். இயேசு நமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய், அவருக்கு நேரிட போற காரியம் எல்லாம் தெரியும், அறிஞ்சிருந்தோம். என்ன கேட்டாரு? யாரை தேடுகிறீர்கள்? எனக்கு அன்பான அவரை காக்க வேண்டியவனே காட்டி கொடுத்தான் ஐயா. அப்படி இருந்து யாரை தேடுறீங்க? அவங்க சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே சொன்னார், நான் தான் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவன், நான் தான் அந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவன், நான் தான் அந்த உலகத்தை காக்கிறதுக்கு வந்தவன், அந்த உலகத்து மக்களுக்காக தன்னையே கொடுக்க காவலாய் வைந்தவன் நான் தான் சொல்லி தன்னை அர்ப்பணித்தாரே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, காவல் ஒன்று சாதாரண நினச்சிருங்க. அடி யாருக்கு தான் விழுகும்? காவக்காரனுக்கு தான். எந்த இடத்துல இருந்தாலும் அடி காவக்காரனுக்கு தான் விழுகும். காவல் தன் உயிரை கூட கொடுத்து காக்கிற வீர மரணம் எய்தவர்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்ல. பகல்காமில் கொல்லப்பட்டதில் எத்தனை வீர மரணம் எய்தவங்களை கொண்டு வந்து அந்த இராணுவ மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க. தமிழ்நாட்டு அந்த வீர மரணம் காவல் காத்தவனுக்கெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும். காவல் வேலைங்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. எல்லாம் எங்கள் ஆலயத்தை எப்போமாவது முடிஞ்சால் வந்து பாருங்கள். திருநெல்வேலியில் உள்ளேயே பார்வையற்ற மக்கள். நேற்று கூட ஒருத்தர் வந்து கெஞ்சினார், ஐயா 55 வயசாச்சு, எனக்கு இருக்கிற இடம் இல்லையா, நான் ஆட்டோவை பிடிச்சி எப்படியா வந்து சேர்ந்துறேன், என்னை வச்சுக்கங்கன்னார். நான் சொன்னேன், வாங்க ஐயா வாங்க, ஏன்னா யார் தள்ளினாலும் ஆண்டவர் தள்ள மாட்டார். நான் ஒன்றும் பெரிய ஃபாரின் படத்தில் உட்காந்துருக்கலை, வாங்க இருக்கிறதும் எல்லாருக்கும் பங்குண்டு வாங்க. ஆனால் தங்கி இருக்கிற இடத்துல இடம் பற்றாக்குறை இருக்குது. இன்னொரு அறை கட்ட முயற்சித்து வருகிறோம். இதற்காக ஆண்டவர் உங்களை ஏவினால் கட்டுமான பணிக்கென்று கொடுக்கலாம்.
இந்த பார்வையற்ற மக்களுக்கு உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஆலயத்தில் வர்றவங்களை ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. ஒரு நாள் உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் பார்வையற்றோர் மரித்த அந்த ஃபியூனரல் காரியத்துக்காக, அது மட்டுமல்ல பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக, 2 கண்ணு தெரியாட்டாலும் வருஷத்துக்கு ஒரு திருமணம் செய்து வைப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை விட சிறப்பாக செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் எப்படினாலும் வேலை பார்க்குற இடத்துல பில்லு வைக்கணும், வரி விலக்குக்கு வழி உண்டானா கட்டாயம் உண்டு, என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அதன் வழியாய் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோட, அன்பின் தெய்வமே, காக்கும் வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனையோ பேர் வியாதியோடு, வியாதியின் கொடுமையோடு, போன் கேன்சர், லங் கேன்சர், பிரெயின் டியூமர், பிளட் கேன்சர், இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகளோடு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா, நான் எழுந்திருப்பேனான்னு சொல்லி கண்ணீர் கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். யாத்திராகமம் 23:25 படி உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர் ஒவ்வொருவருடைய வியாதியும் அவர் சரீரத்திலிருந்து விலக்கும் சுவாமி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு ஒரு வருஷத்தை கூட்டிக் கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத மக்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமணமாகாத சூழ்நிலையில் திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வரதட்சணை கொடுமையினால் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வருஷம் கூட வாழலே என் பிள்ளை, ஒரு வரதட்சணையால் திரும்பி வந்துட்டாளேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலை மாறட்டும். ஐயோ என் பிள்ளை ஃபிட்ஸ் வந்து அடிக்கடி விழுந்தனாலே, வாலிப பிள்ளையார்களே, இவருடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்க போதோ கண்ணீர் வடிக்கிற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வேதனைகளும் கண்ணீர் கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.